விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் ஃபன் ஸ்டோரி. போன் 9566010006 மற்றும் 9566010007. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? சர்தார் 2 படத்துடைய டீசர் எப்படி இருக்கு, மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்கான்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சர்தார் 2 படத்தினுடைய டீசருக்கு கீழே ரசிகர்கள் வெளியிட்டிருக்கின்ற கமெண்ட் எல்லாம் நீங்கள் படிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அதை படித்து பார்த்தீங்கன்னாவே அந்த டீசர் எப்படிப்பட்ட வரவேற்பை இன்று வரையிலே பெற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்றத உங்களால் நல்லா தெரிஞ்சுக்கலாம். கார்த்தியுடைய திரைப்பயணத்திலே மிகவும் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்க படமாக சர்தார் 2 படத்தை நான் பார்க்குறேன். அதனால தான் அதுக்கு இந்த அளவு வரவேற்பு இருக்கிறது. டயங்கரம் படம் பொங்கலுக்குள்ளேயாவது ரிலீஸ் ஆயிடுமான்னு சபரி பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. டயங்கரம் படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. அதனால் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாவோ இல்லை அடுத்த ஆண்டு துவக்கத்திலேயோ அந்த படத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சர்தார் 2 படத்துக்கு அப்புறம் PS மித்ரன் தனுஷை தான் டைரக்ட் பண்ண போகிறாரான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சர்தார் 2 படத்துக்கு அப்புறம் தனுஷ் கதாநாயகனாக நடிக்க சஞ்சய் லீலா பன்சாலினுடைய தயாரிப்பில் PS மித்ரன் ஒரு திரைப்படத்தை இயக்கப் போவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த கதை காட்டு நடக்கிற ஒரு இதிகாச கதை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு தனுஷால் எப்போ காட்சி கொடுக்க முடியும் அப்படின்றது தான் எனக்கு தெரியல. அடுத்து விஜய் படம் ஏதாவது ரீரிலீஸ் ஆக இருக்கான்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. விஜயனுடைய திரைப்பயணத்திலே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த படங்களில் ஒன்று தான் திருப்பாச்சி. அந்த படத்தை மறுவீடு செய்வதற்கான முயற்சிகள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மிக விரைவிலே அதை பற்றி அறிவிப்பு வரும். தமிழ் நடிகைகள் யாராவது ஹாலிவுட் படத்தில் நடிச்சிருக்காங்களான்னு ரவி சாத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகள் யாரும் இது வரைக்கும் ஹாலிவுட் திரைப்படங்களில் நடிக்கலை. ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சரித்ரா சந்திரன், மைத்ரேயி ராமகிருஷ்ணன், அஞ்சனா வாசன், பூர்ணா ஜெகநாதன் உள்ளிட்ட ஒரு சில பெண்கள் ஹாலிவுட் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்கள். சில மாதத்துக்கு முன்னாடி த்ரிஷாவை பற்றி நெகட்டிவ் விமர்சனம் நிறையவே இருந்தது. இப்போ அது சடனாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அது எப்படி சாத்தியம்னு சுவாமிநாதன் திருச்செந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒருவரை பற்றிய நெகட்டிவ் விமர்சனமோ அல்லது பாசிட்டிவ் விமர்சனமோ ஆண்டு முழுதும் அதை தொடர முடியுமா என்ன? ஆங்கர் டிடி அர்ச்சனாவோட இன்டர்வியூவை நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாமான்னு அருண் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதில் முன்னணியிலே இருக்கின்ற அர்ச்சனாவுடைய நேர்காணல் ஏற்கனவே நம்முடைய சோஷியல் டாக்கீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு. நிகழ்ச்சியை பார்த்து ரசிங்க. பாபி டியோல் ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் வேறு ஏதாவது தமிழ் படத்தில் நடிக்கிறாங்களான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பாபி டியோல் இப்போது எந்த ஒரு தமிழ் திரைப்படத்திலும் நடிப்பதாகவும் தெரியல, நடிக்க ஒப்பந்தமாகி இருப்பதாகவும் தெரியல. பல தமிழ் நடிகர்கள் மற்ற மொழி டைரக்டரோட படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வரிசையில் அஜித் எப்போ சேருவார்னு திருச்செந்தூர்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. அஜித் அடுத்து எந்தெந்த இயக்குனருடன் இணைந்து பணியாற்றி இருக்கிறார் அப்படின்ற தகவலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியான சினிமா தேசியத்தில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஆதிக்க ரவிச்சந்திரனை தொடர்ந்து வெங்கட் பிரபு இயக்கத்திலும் அடுத்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தில்னா இப்போ சந்திக்கு நடிக்க இருக்கிறார் அஜித். அதனால் மாற்றுமொழி இயக்குநர்களுக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை. தமிழ் சினிமாவில் DTH முறையில் எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்குன்னு அருண் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ OTTயில் வெளியாகின்ற எல்லா படங்களுமே DTH படங்கள் தான். ஒரு தெய்வம் தந்த பூவே பாடலை பாடின ஜெயச்சந்திரன் அதுக்கப்புறம் தமிழ் பாடல்கள் ஏதாவது பாடினாரான்னு ஆழ்வார்பேட்டையிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. ஒரு தெய்வம் தந்த பூவே பாடலை பாடிய ஜெயச்சந்திரன் பல 100 பாடல்களை பல மொழிகளில் பாடியிருக்கிறார். க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக படம் எடுக்கிறது நியாயமா அநியாயமானு திருச்சியிலேருந்து சஞ்சனா கேட்டிருக்காங்க. க்ரௌட் ஃபண்டிங் முறையிலே படம் எடுப்பது நியாயமா அநியாயமா என்பதை தாண்டி க்ரௌட் ஃபண்டிங் முறையில் படத்தை எடுக்கிறதுல பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஒரு 10 நண்பர்கள் சேர்ந்து ஆளுக்கு 10 லட்சமோ இல்லை ஆளுக்கு 1 கோடியோ போட்டு ஒரு படத்தை தயாரிக்கலாம். ஆனால் பொதுமக்கள்கிட்டேருந்து நிதியை திரட்டி படம் எடுக்கிறதுல பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். பல பிரச்சனைகள் அதில் இருக்குது. அதனால தான் க்ரௌட் ஃபண்டிங் முறையிலே பல படங்கள் தயாராவதில்லை. குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களோட உங்களுக்கு பழக்கம் இருக்கா? அவரை பற்றி ஏதாவது தகவல் சொல்ல முடியுமான்னு சிதம்பரத்துலேருந்து வெங்கடேசன் கேட்டிருக்காங்க. குன்னக்குடி வைத்தியநாதனும் மிக நெருக்கமாக பழகுகிற வாய்ப்பினை பெற்றவன் நான். அதுவும் பத்திரிகையாளனாக இருந்தபோது பல முறை அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. குன்னக்குடி வைத்தியநாதனை பொறுத்த வரைக்கும் தன்னை தானே செதுக்கி கொண்ட ஒரு சிற்பியாக தான் அவரை பார்க்குறேன். வயலின் கலைஞர்களில் அவருக்கென்று ஒரு தனி அடையாளம் இருந்ததுனால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய கடும் உழைப்பு தான். நடிகை காஞ்சனா அவங்களுடைய சொத்துக்களை கோயிலுக்கு எழுதி வச்சதா சொல்கிறாங்க. அது உண்மையா? அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமான்னு சிதம்பரத்துலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. நடிகை காஞ்சனா தன் வசம் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை கோயிலுக்கு வழங்கியிருக்கார் அப்படின்றது உண்மைதான். அவர் வழங்கிய நிலத்தில் தான் இன்றைக்கி தியாகராய நகரிலே பத்மாவதி அம்மன் கோயில் பிரம்மாண்டமாக எழுந்திருக்கிறது.
கரகாட்டக்காரன் படத்தை தவிர வேற என்ன படங்கள் ராமராஜனுக்கு அதிக நாட்கள் ஓடுனுச்சுன்னு திருச்சியிலேருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. ராமராயனை பொறுத்த வரைக்கும் அவர் முதலாக கதாநாயகன் நடித்தாரே, அங்கேருந்தே அவருடைய வெற்றி பயணம் தொடங்கி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படமே 100 நாட்களை கடந்து ஓடிது. அதற்கு பின்னாலே கங்கை அம்மனுடைய இயக்கத்தில் வெளியான அவரது எங்கள் ஊர் பாட்டுக்காரன் மிகப்பெரிய வசூல் சாதனை அந்த காலத்திலே படைத்தது. அதுக்கு பின்னாலேயும் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்களில் அதிகபட்சம் 10 அல்லது 15% படங்கள் தான் தோல்வி படங்கள், மீதி எல்லாமே வெற்றி படங்கள் தான். தெலுங்கு நடிகை கிருஷ்ணகுமாரி தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. விஜயா வாகினி தயாரிப்பில் தமிழ் தெலுங்கு ஆகிய 2 மொழிகளில் உருவான பாதாள பைரவி திரைப்படம் தான் கிருஷ்ணகுமாரி நடித்த முதல் திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து திரும்பிப்பார், அழகி, மனிதன் உட்பட பல படங்களிலே அவர் நடித்திருக்கிறார். அவர் நடித்த கடைசி தமிழ் திரைப்படமாக உயிரா மானமா படம் அமைந்தது. CGI VFX இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை சொல்ல முடியுமான்னு வினோத் ஆரணியிலேருந்து கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் என்பது முழுக்க கம்ப்யூட்டர்லேயே உருவாக்கப்படுகின்ற காட்சி. விஎஃப்எக்ஸ் என்பது நிஜமாக காட்சிகளை படமாக்கி அதை அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸோடு இணைப்பது. நீங்கள் நடித்த படங்களில் அதிக நாட்கள் நடித்த படம் எது, முடிஞ்சால் நீங்கள் அதிகம் வாங்கின சம்பளம் எதுன்னு சொல்ல முடியுமான்னு மணிமாறன் ஆத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் நடித்த படங்களில் மிக அதிகமான நாட்கள் நடித்த படங்கள் அப்படின்னு 2 படங்களை சொல்லலாம். ஒன்று சுந்தர்சியுடைய இயக்கத்திலே உருவான அரண்மனை திரைப்படம், இன்னொன்று ராஜேஷுடைய இயக்கத்திலே உருவான பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படம். இந்த 2 படங்களில் நான் அதிகமான சம்பளம் பெற்றதுன்னா அது அரண்மனை திரைப்படத்தில் தான். நான் அதிகமான நாட்கள் நடித்த இன்னொரு படம் இருக்குது, அது யங் மங் சங் என்ற திரைப்படம். பிரபுதேவா கதாநாயகன் நடித்த அந்த திரைப்படம் இன்னும் வெளியாகலை. மிக விரைவிலே அந்த படம் வெளியாகும் அப்படின்னு நம்புகிறேன். எதனால் சிவகார்த்திகேயன் திடீர்னு விளம்பரத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அஜித் உட்பட எல்லா முன்னணி கதாநாயகர்களும் தான் இப்போ விளம்பர படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்படி இருக்க சிவகார்த்திகேயன் விளம்பர படங்கள் நடிக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? செல்ல ஐயாவுடைய படங்களில் பொன்ராமுடைய சாயல் தெரியுது, காரணம் என்னன்னு சேலம்லேருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. செல்ல ஐயாவு படங்களில் பொன்ராமை விட அவருடைய குருநாதரான 7 படங்களுடைய சாயல் தான் அதிகமாக இருப்பதாக நான் பார்க்குறேன். கமல் கொஞ்சம் ட்ரை பண்ணால் மருதநாயகம் படத்தை எடுக்க முடியலைனாலும் சபாஷ் நாயுடு படத்தையாவது எடுத்துடலாம், அவர் ஏன் ட்ரை பண்ணாமலே இருக்காருன்னு மணிகண்டன் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. சபாஷ் நாயுடு படத்தை மீண்டும் தொடர்வது அப்படின்றது கமல்ஹாசன் கையில் மட்டும் இல்லை, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கையில் இருக்குது. அதனால் இப்போதைக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்குறேன். விஷ்ணு ஈடவனுடைய படமான ஹாய் படத்துடைய ப்ரொமோஷனில் லோகேஷ் கனகராஜ் கலந்துப்பாரான்னு ரவி சாத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விஷ்ணு இடவன் அழைப்பு விடுத்தால் ஹாய் படத்தை விளம்பரப்படுத்துகின்ற நிகழ்ச்சியிலே லோகேஷ் கனகராஜ் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. எதனால் தமிழ் சினிமாவில் காமிக் புத்தகம் யாருமே எழுதுறதில்லைன்னு சேலம்லேருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. காமிக் புத்தகங்களுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பு இல்லை அப்படின்றதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். சிவாஜி நடித்த படங்களில் அவருக்கு ஒட்டாத கேரக்டர்னு அந்த சமயத்தில் ஏதாவது பேசப்பட்டதான்னு சேலம்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சிவாஜி நடித்த கதாபாத்திரங்களில் அவருக்கு ஒட்டாத கதாபாத்திரங்கள் கூட சில இருந்திருக்கும். ஆனால் படம் பார்க்கின்ற நீங்கள் அதை உணர முடியாதபடி ஒரு மாயம் செய்து விடுவார் சிவாஜி. அதனால் எந்த பாத்திரம் அவருக்கு ஒட்டாமல் திரையில் இருந்தது அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே பலர் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு விதை போட்டது ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் தான். பத்திரிகை தொடர்பாளர் என்ற பணியை தாண்டி 1931ஆம் ஆண்டு தமிழ் சினிமா பேசத் தொடங்கிய காலம் முதல் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை திரைப்படங்கள் வெளியாகியிருக்கின்றன, அந்த படங்கள் எந்த காலகட்டத்திலே தணிக்கை செய்யப்பட்டன, அதில் யாரெல்லாம் நடித்திருக்கிறார் என்பது போன்ற விவரங்களை எல்லாம் திரட்டி எல்லா பத்திரிகைகளுக்கும் அனுப்பதை வழக்கமாக வைத்திருந்தவர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன். ஆரம்பத்தில் ஒரு புகைப்படக்காரராகத்தான் அவர் அறிமுகமானார். அவர் புகைப்படம் எடுத்த முதல் தமிழ் சினிமா கலைஞர்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். ஒரு படப்பிடிப்பில் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுக்கு அமைந்தது. அப்போ அவர்கிட்ட உங்களை ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டார் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன். அஃப்கோர்ஸ் யூ கேன் டேக் இட் என்று சிவாஜி பதில் சொல்ல உடனே அவரை புகைப்படம் எடுக்க தொடங்கி விட்டார். இவர் புகைப்படக்காரராக இருந்த ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனை பத்திரிகை தொடர்பாளராக்கிய பெருமைன்னா அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு சொந்தமானது. அவருடைய நாடோடி மன்னன் திரைப்படத்தில் தான் முதலாக பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றினார் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன். அதற்கு பின்னால் பல நிறுவனங்களில் அவர் பணியாற்றினாலும் மாத சம்பளத்தில் அவர் பணியாற்றிய ஒரு நிறுவனம்னா அது சித்ராலயா நிறுவனம். சித்ராலயா நிறுவனம் ஒரு காலகட்டத்தில் படங்களை எடுப்பதை நிறுத்திவிட தன்னுடைய கம்பெனிக்கு அந்த கம்பெனியில் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றும்படி அவருக்கு அழைப்பு விடுத்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜிக்கும் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுக்குமான அந்த உறவு சிவாஜி மறைகின்ற வரையிலே தொடர்ந்தது. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.